நடந்தது. அதாவது 7 கன்னியர்களும் போர் செய்வது எதற்கு? மாகாளிக்கு 7 பேர் வைத்து போர் செய்வதற்காக. படைகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும். படை கூடினாதான் அம்பாளுக்கு கோபம் வரும். அதெல்லாம் படைகளை சங்கரிக்க முடியும். அதற்காக வேண்டிதான் படைகள் எல்லாம் கோட்டையில செலுத்தியது. ஆகாய மாற்றமாக அம்மையால் சஞ்சரிக்கக்கூடிய சமயத்திலே கீழே இருக்கக்கூடிய படைகள் அந்த ஒருவர் எடுத்தவங்க கீழாம ஏற்க முடியுமா முடியாதா? இருக்கலாம். அப்படி இடம் எடுத்துவோம். ஆனாலும் அது கூட இல்லை. ஏன்னா நீ சொன்ன அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நாட்டிய சண்டை நடந்ததுனால கோட்டைக்குள்ளே சண்டை நடக்கிறது. இந்த வெற்றக்கூடிய சமயத்தில் உதிரமானது கீழே வேண்டாமல் அந்த பூந்த படைகள் எல்லாம் பேப்படையெல்லாம் நட்டி இருக்குது. சரிதான். படைகள் எல்லாம் குறைந்து வருகின்றது. பார்த்தாய் நின்றாய் ஆகிய மாகாளியானவை படைகளை சங்கரித்தாய். மாகாளியம்மை இனி தந்தையும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி காளியம் பாடகம் செய்யவே I want to